அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட மகனுக்கு பிறந்த நாள் நஃபீஸ் ஜாபிருக்கு கேட்டேன், உனக்கு என்ன வேணும்னு. அப்போ அவன் சொன்னான், எனக்கு கேக் வேண்டாம், சாக்லேட்டு தான் வேணும் அப்படின்னு சொன்னான். அப்போ அவனோட ஆசையை நிறைவேற்றிடலாம், நம்ம இன்னைக்கு சாக்லேட் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சாக்லேட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 200 கிராம் சுகர் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். 3/4 கப் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். 3/4 கப் கோகோனட் ஆயில், நம்ம சமையலுக்கு எடுக்கிற கோகோனட் ஆயில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய். 3/4 கப் மில்க் பவுடர், பால் பவுடர் எடுத்திருக்கேன். இதுக்கு நாங்கள் கேக்கு போட்டுட்டோம், அதனால தான் இன்றைக்கி பர்த்டேக்கு கேக் பண்ணலை. இது கேஷ்யூ நட் நான் 20 கிராம் எடுத்திருக்கேன். ஷூட் பண்ணதுனால கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம இந்த சல்லடையில் போட்டு ஒரு பவுலில் நம்ம சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் 200 கிராம். இதை நம்ம அரிச்சு எடுத்துடலாம். இதில் அரிச்சாதான் நம்ம பவுடர் பண்ணாலும் அரிச்சு எடுக்கிறது தான் நல்லது. ஏதாவது கட்டை இருக்கும், அதனால நம்ம நல்லா இதை அரிச்சு எடுத்துடலாம். அது கூட கொக்கோ பவுட்ரு எல்லாத்தையும் போட்டுடலாம். பால் பவுட்ரு நீங்கள் அரிக்க வேண்டாம், கொக்கோ பவுட்ரு மட்டும் நீங்கள் அரிச்சு எடுத்துக்கிடுங்க. கொக்கோ பவுட்ரையும் நம்ம அதில் விட்டுருவோம். எல்லாமே 3/4 கப் எடுத்துக்கிடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பால் பவுட்ரு 3/4 கப்பு, கோகோனட் ஆயில் 3/4 கப்பு, சுகர் மட்டும் 200 கிராம். நம்ம சின்ன சின்ன கட்டையெல்லாம் கிடக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம ஏதாவது கேக் பண்ணும்போது நம்ம எடுத்துட்டுலாம். மில்க் பவுட்ரு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை 2 ஸ்பூன் ஆட்டு இந்த ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம 3/4 கப் கோகோனட் ஆயில் எடுத்து வச்சுருக்கோம், அதை பாதி நம்ம இதில் விட்டுடலாம். நல்லா அடித்து எடுத்துடலாம். நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் ஜாரில் போட்டு. ரொம்ப தண்ணியாட்டும் இல்லாத, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் எடுத்துக்கிட்டோம். ஒரு மீடியமான இதில் மோல்டு எடுத்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குல்ல. இனி நம்ம இதில் விட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாட்டு. ஃப்ரிட்ஜில் வைக்க போவதில்லை, கீழே ஃப்ரிட்ஜில் தான் நம்ம வைக்க போகிறோம். அதனால் இந்த கிளாஸுக்கு மேலே வச்சு நம்ம மோல்டு நம்ம தூக்கிட்டு போகும்போது கீழே விழுந்துடும். அதனால் இந்த கிளாஸுக்கு மேலே வச்சு நம்ம அப்படியே தூக்கி நம்ம வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டாச்சு. இந்த பக்கம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு அதுக்கு மேலே கேஷ்யூ நட் வச்சிடலாம். இதிலே நம்ம வச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு, அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வச்சு பார்க்கலாம், டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் விட்டுட்டு அதில் ஒரு கேஷ்யூ நட்டு வச்சுக்கிடுங்க. சின்னதாக வைங்க, ரொம்ப அதிகம் வேண்டாம், குட்டி குட்டியாட்டு வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதில் வச்சாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் நம்ம வச்சு விட்டுடலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வைக்கக்கூடாது, கீழே தான் வைக்கணும். அதனால் நம்ம ஒரு 4 மணி நேரம் வச்சு எடுத்துடலாம். நியாஸ் சாக்லேட்லாம் ஓப்பன் பண்ணு. பாருங்கள் சூப்பராக நல்ல மாடலாக சாக்லேட்டில் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த பிளேட்டில் வச்சிடலாம். இதில் எடுத்து வை. நஃபீஸு சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுடா டேஸ்ட்டு. பாரு, நீ தான் சாப்பிடணும், நீ தான் ஸ்பெஷல் இன்னைக்கு, உனக்கு தானே பர்த்டே. சரி நீ சாப்பிடு, எப்படி இருக்குன்னு சொல்லு. அந்த சாக்லேட்டையும் ஓப்பன் பண்ணு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஹா சூப்பராக இருக்குது. அண்ணன்கிட்ட கொடு. சரி
டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சீக்கிரம் சொல்லு, நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு. நியாஸ் எப்படி இருக்கி, சாப்பிட்டியா நீ? நஃபீஸு சாப்பிடு. வந்து நான் மிக்சியில் வந்து கொக்கோ பவுட்ரும் பால் பவுட்ரும் ஆயிலெல்லாம் விட்டு வந்து அரைக்கும்போது அதில் வந்து கொஞ்சம் கட்டியாட்டு நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 20 கிராம் வந்து பால் பவுட்ரு வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம், மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் கெட்டியாட்டு நமக்கு இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 20 கிராம் வந்து கேஷ்யூ நட் வந்து பவுட்ரு பண்ணி கொரகொரப்பா பவுட்ரு பண்ணல, கொரகொரப்பா வந்து நான் வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுடலாம். மில்க் மேட் வந்து எடுத்துருக்கேன் ஒரு 20 கிராம். ஒரு டேஸ்ட்டுக்கு தான், நம்ம வந்து சுகர் எல்லாம் அதில் சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு டேஸ்ட்டுக்கு நம்ம இதில் விட போகிறோம். சரியா? நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு சாக்லேட் பண்ணியாச்சு. பால் சாக்லேட்டு, ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுடலாம். கோல்டு, ஒயிட்டு, எல்லோ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து எப்படி வேணாலும் நம்ம இஷ்டம்தான் போட்டு வச்சு எடுத்துக்கலாம். இதில் அலுமினியம் ஃபாயில் இப்படி வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுங்க. எப்படி வேணாலும் நான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி செய்துட்டு இதையும் இப்படி எடுங்க. இதே மாதிரி நான் கோல்டு ட்ரிங்க்ஸ் போட்டு வச்சுருக்கேன். போட்டுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டேன். ஃபாயில் வந்து கவர் பண்ணி எடுத்துட்டேன். நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நியாஸ் எப்படி இருக்கி, சாப்பிட்டியா நீ? நஃபீஸு சாப்பிடு.